வாங்க இன்றைக்கி வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு பருப்பு துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோராக ஊற வச்சுருங்க. ஊற வச்சா நல்லா மசிஞ்சிரும். அந்த ஊற வச்சதை தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாழைத்தண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. இது அப்படியே ட்ரையாகவும் செய்யலாம், கொஞ்சம் செமி கிரேவி மாதிரியும் பண்ணலாம். நான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பண்ணுறேன், ஏன்னா சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு. 4 விசில் விட்டுக்கலாம். 4 விசில் விட்டதுக்கப்புறம் இப்படி இருக்கும். கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா, இது நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்க்காமல் இருந்தீங்கன்னா பொரியல் மாதிரி இருக்கும். இது நான் சப்பாத்திக்கு பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி செய்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பஞ்சு முருங்கைக்கீரையை கழுவி இந்த கோம்பு இல்லாமல் பறித்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி லைட்டாக சுண்டுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் பூ, நான் கட்டி கொடுக்குறதுனால கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் நிறைய தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா, ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 வீக்ஸ் ஒன்ஸாவது இந்த மாதிரி வாழைத்தண்டை சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பேக் பண்ணிடலாம். வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி வச்சுக்கலாம். அவ்வளோதான், சப்பாத்தியும் வாழைத்தண்டு பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி வாழைத்தண்டு பொரியல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.